ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பாண்டிய ஸ்டோர்ஸ் பார்க்க போகிறோம். பாண்டிய ஸ்டோர்ஸில் வந்துட்டு நம்ம மெயினாக வந்துட்டு இப்போ பாரு கூப்பிடுவாங்க பாருன்னு எதிர்பார்த்துட்டு இருந்த டைமில் எம்மாடி மெயினா ராஜி எங்கே பாரு இருக்கீங்க இங்கே வாங்கலை அப்படின்னு சொல்லி கூப்பிட்றாங்க. கேட்ட உடனே இந்த கூக்கூரில் கேட்டோன்னு ஏதோ புதுசாக இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு கோமதியமாகவே வந்து நிற்கிறாங்க. இப்போ யார் பேரை சொன்னீங்க, எதுக்கு சொன்னீங்க, எப்படி சொன்னீங்கன்னு கேள்வி கேட்குறாங்க. ஏப்பா ஏமர்மோவில் கூட்டத்துக்கு நீ என்னது வந்து நிற்கிற அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஏன்ப்பா 2 நாளைக்கு முன்னாடி வரையும் அவ்வளோ கோவமாக இருந்தீங்க, இப்போ வந்துட்டு என்ன இப்படி பாசம் பொங்குது அப்படின்னு சொல்லி கேள்வி கேட்க, எப்பா அடித்தாலும் பிடிச்சாலும் நான் தான்ப்பா அவங்க மாமா, நான் தான் அப்பா ஸ்தானத்துலேருந்து பார்த்துக்கணும் அப்படிங்கிறாங்க. இதெல்லாம் சொன்னாதான் தெரியுதாப்பா அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. ராஜும் பார்க்கணுமே, என்ஜாய் பண்ணிக்கிறாங்க. இரு நம்ம எவ்வளோ நாள் பேசாமல் ரொம்ப மூஞ்ச தூக்கிட்டு போனாங்க, என்ஜாய் பண்ணுவோன்னு சொல்லிட்டு என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் என்ன மாமான்னு ஒன்றும் தெரியாத மாதிரி வந்து நிற்க எந்தாப்பா ஸ்நாக்ஸ்ன்னு சொல்லி கொடுக்குறாங்க. சொல்லிகிட்டே இருக்கும்போது எதையும் மறைக்காதீங்கப்பான்னு சொல்லும்போது நான் சொல்லிட்டுமாக்கான்னு ராஜு கேட்குறாங்க குசுன்னு. என்ன அங்கே சத்தம் பேசிகிட்டு இருக்க மாமா அப்படிங்கிறாங்க. அதுக்கப்புறம் என்னன்னு பார்த்தா டியூஷன் இப்போ சொல்லாதிரி, எரியிற நெருப்பை எண்ணெய் ஊற்றிடாதிரி, கொஞ்ச நாள் போகட்டும்டின்னு சமாதானம் பண்ணி வச்சிருக்காங்க. இதெல்லாம் அதுக்கப்புறம் ரூம்க்கு வராங்கங்க. வந்தவங்க சும்மாவா இருக்காங்க, அந்த டைப் பார்த்து கதிர் ஏதோ ஃபோட்டோ எடுக்கிறேன்னு எடுக்க அவங்க துப்பட்டா கீழே விழுந்துருச்சேன்னு தூக்கி வைக்க போக, இது சொந்த செலவில் சூனியம் வச்ச மாதிரி ஆயிடுச்சு, என் துப்பட்டாவெல்லாம் தூக்கி போடுறீங்க அப்படி இப்படின்னு பிடிச்சி திட்டுறாங்க. உனக்கு அவ்வளோ பிடிக்கல, என்ன எதுக்கு கல்யாணம் பண்ணேன்னு சொல்லி கேள்வி கேட்க, பைத்தியமாடா இவன் இவ்வளோ நேரம் நல்லா பேசிக்கிட்டு இருந்தேன் நாடா அப்படின்னு சொல்லிட்டு இவரோட ரியாக்ஷன் இருக்கு. இவங்க ஒரு பக்கம் திட்டி விட்டு வெளியே போய் படுக்கிறேன்னு கிளம்பி போயிட்டாங்க. இன்னொரு பக்கம் நம்ம மெயினாக ஒரு பக்கம் மிச்சர் சாப்பிட்டுட்டு இருக்கும்போது மிச்சர்லாம் கேட்டாலாம் தரமாட்டேன், மிச்சருக்கு போய் அழுப்பையா சண்டை பிடிச்சிக்கிறியா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம செந்தியில் பிடிச்ச காரணமே இல்லாமல் திட்டிட்டு போகிறாளே அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. இவங்க வந்துட்டு நீயா வந்து பேசுவ அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி வந்துட்டாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கொஞ்ச நேரத்தில் வந்து செந்தில் தேட, அதுக்கப்புறம் பழனி எழுப்ப, ஐயோ ஒரு அக்கப்போரா ஆயிடுச்சே, கடைசியில் மேலே படுத்திருக்க மீனாவை பார்க்க போயிட்டார் நம்ம செந்தில். ஓகே.